கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை: திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகாய் 2 அதிகாரம் 19 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இதுவரையிலும் உடைய வாழ்க்கையில கனி கொடுக்காத நிலைமையை போல இருந்து கொண்டிருக்கலாம். எதை எடுத்தாலும் ஒரு பலனே இல்லையே, ஆசீர்வாதமே இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கற்பத்தின் கனியை தந்து தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் வந்தவனுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று. அவனமாக இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மை உண்டாகும். பிரியமானவர்களை, சோர்ந்து போன நிலைமை மாறும். தேவ ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் தேவனாய் கர்த்தர் அதிகமாய் செய்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த வார்த்தைகளை அனுதினமும் கேட்கவும் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஷேர் பண்ணுங்கள். God bless you. Amen.